வெல்கம் டு கதிர் வாய்ஸ். நேற்று உச்ச நீதிமன்றத்தில் பரபரப்பாக வாதங்கள் நடந்துச்சு. அதில் முக்கியமான வாதங்கள்னு பார்த்தீங்கன்னா, மதுரை உயர்நீதிமன்றத்தில் கழுவு கூட்ட நெரிசல் வழக்கை நடத்திட்டு இருக்கும்போது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கை விசாரித்தது ஏன் அப்படின்னு நீதிபதி சரமாரி கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு பதில் கொத்தடிமைகளை நீங்கள் தான் சொல்லணும். அதே மாதிரி தளபதி விஜயை கழுவு கூட்ட நெரிசலில் தப்பித்து சென்றார் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் லாயர் வாதம் பண்ணாங்க. அதுக்கு நம்ம தமிழக வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் தப்பித்து செல்லவில்லை, காவல்துறை தான் அவர் நீங்கள் இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு அவர் அப்போ காவல்துறை தான் போக சொன்னதான் நீதிமன்றத்தில் வாழணும். அதுக்கப்புறம் கழுவுக்கு விஜய் போகலை, மக்களை சந்திக்கலை, நிதியும் கொடுக்கல அப்படின்னு வாதங்கள் பண்ணாங்க. அதுக்கு நீதிபதி கழுவுக்கு போகலைன்னா என்ன, போனால் என்ன, அதுக்கு இந்த வழக்குக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. நேற்று நடந்த சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு தான் ஒரு ஆதரவு அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த அனைத்து ஊடகங்களுக்கு இதை வெளியிடவே இல்லை. அவ்வளோவா.